As you know, the theme of this day camp is the bend in the end. இந்த வாலிபர் கூட்டத்தினுடைய தலைப்பு உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முடிவில் உள்ள வளைவு. For those who attended the youth camp, many of you will know what this means. வாலிபர் முகாமில் கலந்து கொண்ட பலருக்கும் இந்த தலைப்பு என்ன சொல்ல வருகிறது என்று தெரிந்திருக்கும். But for some of you and for those who did not attend the youth camp, we will explain what this means. சிலருக்காக வாலிபர் முகாமில் கலந்து கொண்டு விளக்கம் போனவர்களுக்காக இந்த தலைப்பு என்ன சொல்ல வருகிறது என்பதை நாம் விளக்கி சொல்லுகிறோம். What is behind us on the map is the map of the journey of Israel from Egypt to Canaan. எங்கள் பின்னால் இருப்பதான இந்த வரைபடத்தில் இருப்பது எகிப்திலிருந்து கானானை நோக்கியதான இஸ்ரவேலருடைய பிரயாணத்தினுடைய வரைபடம். This area here on the left side bottom of the map is Egypt. இந்த வரைபடத்தினுடைய இடது பக்கத்தில் கீழே இருப்பதுதான் எகிப்து தேசம். The red line at the bottom is the journey from Egypt. இந்த சிவப்பு நிற கோடு தான் எகிப்திலிருந்து அவர்கள் பிரயாணம் பண்ணி புறப்பட்டதான அந்த பயணத்தினுடைய பாதை. Following the red line, you will see how they went to different places in a 40-year-long journey, and finally they moved upwards. இந்த 40 ஆண்டு கால நீண்ட பயணத்தை இந்த சிவப்பு கோட்டை அடிப்படையாக வைத்து நீங்கள் பார்க்க முடியும். கடைசியாக வனாந்திரத்தில் அவர்கள் அடைந்து திரிந்து மேலே போனார்கள். This area is Canaan. இந்த சுட்டி காட்டப்படுகிற இடம் தான் கானான். And as the children of Israel make their journey upwards, and you see the red line going upwards. இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பிரயாணப்பட்டு போகும்போது இந்த சிவப்பு நிற கோடு மேலே போகிறதை நீங்கள் பார்க்கலாம். Towards the end, you see a bend. அந்த முடிவில் ஒரு வளைவு இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். That bend in the end is what we are talking about. அந்த முடிவில் இருக்கிறதான வளைவை குறித்து தான் நாம் இப்பொழுது பேசுகிறோம். The Bible says in 1 Corinthians chapter 10 and verses 10 and 11, all these things that happened to the Israelites, their journey, and what happened to them on their journey, have all been written down as examples and admonition. முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 10 மற்றும் 11 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் அவர்களுக்கு சம்பவித்த அனைத்தும் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படிக்கு அவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. So the whole journey of Israel is a type of the spiritual journey that the church is taking. எனவே இஸ்ரவேலருடைய முழு பிரயாணமும் சபையானது மேற்கொண்டிருக்கிறதான ஆவிக்குரிய பிரயாணத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. Individually and collectively we have all moved out of Egypt from this world. தனித்தனியாகவும் ஒட்டுமொத்தமாகவும் இந்த உலகம் என்கிற எகிப்தை விட்டு நாம் வெளியேறிவிட்டோம். We are all making our life's journey towards the heavenly Canaan. இப்பொழுது பரலோக கானானை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். Just like the little Israelites encountered a bend in their journey towards the end, the church has reached that stage where there's going to be a bend towards the end of our journey. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எழுதிப்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தினுடைய முடிவில் அவர்கள் எப்படி ஒரு வளைவை எதிர்கொண்டார்களோ அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தின் முடிவை எட்டுகிற இந்த நேரத்தில் ஒரு வளைவு ஒரு திருப்புமுனை உண்டாக போகிறது. This bend represents many changes that are going to take place in the church and also in the world. இந்த வளைவு என்பது சபையிலும் உலகத்திலும் கூட நடைபெற இருக்கிறதான பல மாற்றங்களுக்கு நிழலாக இருக்கிறது. This bend represents not only changes that will take place in the church and in the world, it also represents changes that will take place in each one of us who receive God's mercy. இந்த முடிவில் இருக்கிற வளைவானது கடைசி நாட்களில் சபையிலும் உலகத்திலும் நடைபெற இருக்கிற மாற்றங்களை மாத்திரம் குறிப்பதில்லை, தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்தனியாக ஏற்பட போகிறதான மாற்றங்களையும் அது குறிக்கிறது. As you heard a little while ago, சற்று முன்பாக நீங்கள் கேட்டது போல, if you are spiritually tired, நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் களைத்து போயிருப்பீர்கள் என்றால், if you are spiritually fed up, நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக விரக்தி அடைந்து நம்பிக்கை எழுந்திருப்பீர்கள் என்றால், if you are hearing voices in your heart saying, this is how it's going to be till you die,
நீ மரிக்கும் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் என்று உங்களுடைய இதயத்தில் துணிக்கிற சத்தங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், you have been a failure, you are a failure, and a failure you shall be till you die. நீ ஒரு தோல்வி அடைந்த நபராய் இருந்திருக்கிறாய், நீ இப்பொழுதும் தோல்வி முகத்தை தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறாய், இனியும் எப்பொழுதும் நீ தோல்வி அடைந்தவனாகவே இருப்பாய். My advice to you is keep holding on. Good days are ahead. We have reached the bend in the end, and things are going to change for the better. இப்படிப்பட்ட சத்தங்கள் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் என்றால், நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், நாம் முடிவில் இருக்கிற அந்த வளைவை வந்து எட்டி இருக்கிறோம். எனவே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள், கடந்து போகாதீர்கள், நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. I'm going to ask and answer two questions. நான் 2 கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் சொல்ல முனைகிறேன். First question is, what will happen at the bend in the end as far as the church is concerned? முதலாம் கேள்வி, சபையை பொறுத்தமட்டில் இந்த முடிவில் இருக்கிற வளைவில் என்ன சம்பவிக்க போகிறது? Literally speaking, the literal Israelites encountered a bend in their journey. They just changed direction and went towards Canaan. எழுத்தின்படியாக நாம் பார்த்தால், எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பிரயாணத்தின் முடிவுக்கு வந்தபோது எழுத்தின்படியாக ஒரு வளைவு அங்கே இருந்தது. அது அவருடைய திசையை மாற்றினது, கானானை நோக்கி அவர்கள் போனார்கள். But as we, God's church, encounter this bend, what is going to happen? ஆனால் தேவனுடைய சபையாகிய நாம் இந்த வளைவை வந்து எட்டும் போது சபையில் என்ன நடக்க போகிறது? I'm going to give you about 8 points depending on the time we have. நமக்கு நேரம் அனுமதிக்கிறது போல 8 குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Many of these are compressed points. That means I won't explain them fully. இவைகள் பலதும் மிகவும் சுருக்கமாக சொல்லப்படுகிற குறிப்புகள் தான், முழுமையாக நான் சொல்ல போவதில்லை. If you like to analyze the word of God, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ச்சி செய்ய விருப்பம் உள்ளவர்களானால், then you're going to like this message because I'm going to leave some parts without explaining them fully. You can do the research. அப்பொழுது இந்த தூது உங்களுக்கு மிகவும் இஷ்டமானதாக இருக்கும். ஏனென்றால் நான் முழுமையாக விளக்கமாக சொல்லாமல் சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லிக் கொண்டு போவேன். நீங்கள் அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். So this is a message with prophecy, and this is a message with homework. இது ஒரு தீர்க்க தரிசனம் அடங்கிய ஒரு தூது. இது வீட்டு பாடத்தோடு சேர்ந்த ஒரு தூது. Some of these 8 points may overlap. That means it is the same thing explained from another angle. சில குறிப்புகள் ஒரே குறிப்புகள் தான், நான் வெவ்வேறு கோணத்திலிருந்து நான் அதை சொல்ல போகிறேன். So as you listen to this and write down notes, you do the analysis. It's not the results and the discoveries are not going to come from your brains. It's going to come from the Spirit of God. நீங்கள் இதையெல்லாம் குறிப்பெடுத்து இதை ஆராய்ச்சி செய்யும் போது நீங்கள் கண்டுபிடிக்கிறதான காரியங்கள் உங்களுடைய மூளையிலிருந்து பிறக்க போகிறதாக தேவனுடைய ஆவியினால் ஏவப்படுகிறவைகளாக இருக்கும். So some points I will elaborate. சில குறிப்புகளை நான் விளக்கி சொல்லுவேன். The first point. முதல் குறிப்பு, at this bend, the church is going to move in a curve. Not the first thing. One thing that is going to happen is, சம்பவிக்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், the Bible speaks of a case that is going on against God's people. தேவ ஜனங்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான ஒரு வழக்கை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. You read of that case in Isaiah chapter 34 and verse 8. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த வழக்கை பற்றி நாம் படிக்கிறோம். In English it's called the controversy of Zion. Actually it means the case that is registered in Zion against us. சீயோனில் நமக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டதான வழக்கை அது குறிக்கிறது. So remember that there is a case against all of you and all of us in heaven against us. நமக்கு விரோதமாக, தனித்தனியாக நம்ம எல்லாருக்கும் விரோதமாக பரலோகத்தின் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். Without your knowledge, unconsciously, every now and then you are being dragged to heaven's court. உங்களுடைய அறிவு இல்லாமலேயே, நீங்கள் உணராமலேயே அடிக்கடி பரலோக நீதிமன்றத்துக்கு நாம் இழுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். At this bend, this case will come to an end. ஆனால் இந்த வளைவில் இந்த வழக்கு
ஒரு முடிவை வந்து எட்ட போகிறது. So the verdict of this 2000-year-long case that has been registered against the church collectively and individually is going to come to an end. சபைக்கு விரோதமாக ஒட்டுமொத்தமாகவும் சபை அங்கத்தினர்கள் தனித்தனியாக ஒவ்வொருவருக்கு எதிராகவும் 2000 ஆண்டுகளாக இருக்கிறதான இந்த வழக்கு ஒரு முடிவை வந்து எட்ட போகிறது. Means the verdict is going to be given. அதாவது தீர்ப்பு சொல்லப்பட போகிறது. God the Father is the judge. பிதாவாகிய தேவன் தான் நீதிபதி. Jesus is the lawyer. இயேசு தான் வழக்கறிஞர். And Satan is our adversary lawyer. பிசாசு தான் நமக்கு எதிர்வாதியாய் வழக்கறிஞராய் இருக்கிறார். You and I are the criminals. நீங்களும் நானும் தான் குற்றவாளிகளாய் இருக்கிறோம். The case is going to come to an end. இந்த வழக்கு முடிவுக்கு வரப்போகிறது. The verdict is going to be given. தீர்ப்பு அளிக்கப்பட போகிறது. So that means some of us are going to be judged, some of us are going to find mercy. அதாவது நம்மில் சிலர் நியாயம் தீர்க்கப்படுவோம், நம்மில் சிலருக்கு இரக்கம் கிடைக்கும். That was last year's theme. இதுதான் கடந்த ஆண்டு வாலிபர் முகாமினுடைய தலைப்பு. So you can do research on this point and God will speak to you many things. நீங்கள் இந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்தால் கர்த்தர் பல காரியங்களை இதை குறித்து உங்களோடு பேசுவார். The second part, இரண்டாவது குறிப்பு, another thing that is going to happen at this bend. இந்த வலையில் நடைபெற போகிற மற்றும் ஒரு காரியம். The themes of the past 5 years of the 5 years youth camps are going to be fulfilled at this bend. கடந்த 5 ஆண்டு கால வாலிபர் முகாம்களின் தலைப்புகள் அனைத்தும் இந்த முடிவில் இருக்கிற இந்த வலையில் நிறைவேற்றப்பட போகிறது. Intimacy with God. தேவனோடு உள்ள நெருக்கமான உறவு. Today we all want to love God, but there are struggles. இன்றைக்கு நாம் எல்லாருமே தேவனை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் அது நமக்கு போராட்டங்கள் உண்டு. From this bend onwards, it's going to become easy to love God. ஆனால் இந்த வளைவை நாம் அதை எட்டிவிட்டால் தேவனை நேசிப்பது நமக்கு ஒரு லகுவான விஷயமா இருக்கும். Jesus is not just going to be the supplier of our needs. Jesus is going to be our bridegroom. இயேசு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக மாத்திரம் இனி இருக்க போவதில்லை, அவர் நம்முடைய மணவாளனாக இருக்க போகிறார். The second theme was praising towards revival. அடுத்த தலைப்பு எழுப்புதலை நோக்கி தீவிரித்தல் என்பதாக இருந்தது. At this juncture, a revival is going to break out. இந்த கட்டத்தில் ஒரு எழுப்புதல் வெடிக்க போகிறது. And then we saw about the next topic was go ye therefore. அடுத்த தலைப்பு நாம் பார்த்தது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். When the revival breaks out, எழுப்புதல் வெடிக்கும் போது today we are all sitting at home, sitting in the church and selfishly concerned only about ourselves. இன்றைக்கு நாம் வீடுகளில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆலயத்துக்கு வந்து கூட்டங்களில் பங்கு பெறுகிறோம், ஆனால் நாம் சுயநலவாதிகளாக நம்மை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். My studies, my health, my parents, my future. என்னுடைய படிப்பு, என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய பெற்றோர், என்னுடைய எதிர்காலம். But when this bend arrives, we are going to think of others. We are going to go out and disciple many nations. ஆனால் இந்த வளைவை நாம் வந்து எட்டும் போது நாம் மற்றவர்களை குறித்து சிந்திக்கக்கூடியவர்களாய் மாறப்போகிறோம். நாம் புறப்பட்டு போய் பல ஜாதிகளையும் கர்த்தருக்காக சீஷராக போகிறோம். And then year before last, we saw about the life in high places. கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு உயர்ந்த இடங்களில் உள்ள வாழ்க்கை என்கிற தலைப்பை நாம் சிந்தித்தோம். In the Bible, we read that God has, through His death, through the finished work of the cross, He has accumulated a lot of things for each one of us in heaven. கடந்த நாம் சிந்தித்த விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, சிலுவையில் அவர் நமக்காக நிறைவேற்றி முடித்த கிரியின் மூலமாக நமக்காக பரலோகத்தில் நம்முடைய வங்கிகளுக்கு பல காரியங்களை அவர் சேமித்து வைத்திருக்கிறார். If you read Colossians chapter 3 and verse 1, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தால், will you read that verse? தயவுசெய்து அந்த வசனத்தை வாசியுங்கள். Colossians 3:1. கொலோசியர் 3:1. Ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. நீங்கள் கிறிஸ்துவனை கூட எழுதுவதானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். So this verse says, where Jesus is at the right hand of God, there are some things. இங்கே கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறாரே, அந்த இடத்தில் சில காரியங்கள் இருக்கிறதாக வேதம் சொல்கிறது. That's also in English. அந்த சில காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So those things are above. அந்த மேலான இடத்தில் இருக்கிற காரியங்கள். Above is the high places. அந்த மேலான இடம் தான் உயர்ந்த இடம். The Bible expects us
not to be on the floor or on the ground or on the earth. Spiritually, we have to be elevated to those high places. If we then will risen with Christ, then seek those things which are around. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் ஒரு தரைமட்டத்தில் ஜீவிப்பதை வேதம் விரும்புகிறதில்லை. நாம் உயர்ந்த இடங்களுக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. அதனால்தான் நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்து உண்டானால் கிறிஸ்து வந்தவர் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் அந்த இடத்தை விட மேலான காரியங்களை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தரைக்கு கீழே இழுக்கப்பட்டிருக்கிறோம். When Jesus said it is finished and produced those things which are available for us, we are not able to have access to those things. இயேசு முடிந்தது என்று சொல்லி நமக்கான பல காரியங்களை அந்த வங்கிகளில் சேமித்து வைத்திருக்கும் போது அதை சொந்த பாராட்ட கூடாதவர்களாக இருக்கிறோம். But when this bend comes, ஆனால் இந்த வளைவு வரும்போது, the revival breaks out. எழுப்புதல் வெடிக்கும் போது, it's going to be a flying life. அது பறக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க போகிறது. We will be able to experience what is written in the Word of God, a life of being risen with Christ, where we can enjoy what is ours through the finished work of the cross. தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்ட காரியங்களை, அதாவது கிறிஸ்துவிலே கூட நாம் உன்னதங்களுக்கு எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த வார்த்தையை அனுபவமாக நாம் அனுபவிக்க போகிறோம். So in many ways this bend is actually a hope for those who are looking towards God. இந்த வளைவு பல அர்த்தத்திலும் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற வளைவாகவே இருக்கிறது. We saw last year the theme was mercy and judgment. கடந்த ஆண்டு நம்முடைய தலைப்பு இரக்கமும் நியாய தீர்ப்பும். So as I told you already, the case in heaven is going to come to an end, and some are going to find mercy, some are going to be judged. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல பரலோகத்தில் இருக்கிறதான அந்த சீவனின் வழக்கு முடிவுக்கு வரப்போகிறது. சிலர் இரக்கத்தை கண்டறிய போகிறார்கள், சிலர் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். What should we do to find mercy? இரக்கத்தை கண்டறிய நாம் என்ன செய்ய வேண்டும்? It's not just enough to say have mercy, Lord. கர்த்தாவே இரக்கமாயிரும் என்று சொல்வது மாத்திரம் போதாது. Is that it is necessary but not sufficient? அதை நாம் சற்று முன்பாக செய்தோம், அது அவசியம் தான், ஆனால் போதுமானதல்ல. There are some other things we must do. நாம் இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. If you want to know what that is, come to the youth meeting in Iruvali on the 16th. அப்படி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று நீங்கள் அறிய விரும்பினால் நாளை மறுநாள் 16ஆம் தேதி இருப்பில் நடக்கிறதான அந்த வாலிபர் கூட்டத்துக்கு நீங்கள் வர வேண்டும். God is trying to push this subject into us because something is going to happen very soon. வெகு விரைவில் ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது. எனவே இந்த இரக்கமும் நியாய தீர்ப்பும் என்கிறதான விஷயத்தை நம்முடைய ஜீவியத்துக்குள் திணிக்க நுழைக்க தேவன் கடுமையாக பிரயாசப்படுகிறார். There is a saying in English, you can take the horse to the water but you can't make it drink. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, குதிரையை நீங்கள் தண்ணீர் கொண்டு போகலாம், ஆனால் அதுதான் குடிக்க வேண்டும், நாம் அதை குடிக்க வைக்க முடியாது. The same way this subject has come up to Iruvali, it is your duty to come to Iruvali and listen to it. அதே போல மறுபடியும் இந்த தலைப்பு இரும்புலி வரைக்கும் வந்திருக்கிறது. நீங்கள் இரும்புலிக்கு வந்து குடிப்பது உங்களுடைய வேலையாக இருக்கிறது. The third thing that is going to happen at this bend, இந்த வளைவில் சம்பவிக்க போகிற மூன்றாவது ஒரு காரியம், the narrow way is going to turn into a highway. இடுக்கமான வழி ஒரு பெரும் பாதையாக மாறப் போகிறது. We all know that the path to eternal life is a narrow way. Jesus himself said it. இயேசுதாமே சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு போவதற்கான வழி அது இடுக்கமான வழி. But at this bend, this narrow way is going to turn into a highway. ஆனால் இந்த வளைவில் இந்த இடுக்கமான வழி ஒரு பெரும் பாதையாக மாறப் போகிறது. If you read from Isaiah chapter 35 and verse 8. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால், as the children of Israel were returning from their captivity to Israel, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சிறையிருப்பிலிருந்து மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது, the last verse of that chapter says that the redeemed of the Lord shall return and come with singing to Zion. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று தான் ஏசாயா 35 கடைசி வசனம் சொல்லுகிறது. About that way, the path in which they were to return, அவர்கள் திரும்பி வருகிறதான அந்த வழி, அந்த பாதையை குறித்து, where the captivity is going to be over, அந்த சிறையிருப்பு முடியும் போது, it is written there, a highway shall be there and a way. அங்கே ஒரு பெரும்பாதை உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When you imagine these words, you tend to think that the narrow way is something that is, very small, narrow in its breadth, and then a highway is something that is very broad.
இந்த வசனத்தை நாம் யூகிக்கும் போது பொதுவாக நாம் நினைக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இடுக்கமான வழி என்றால் அது ஒரு தூக்கலான வழியா இருக்கும். அது பெரும்பாதையா மாறப்போகுதுன்னா அந்த வழி இப்போ பெரிய விசாலமான பாதையாய் மாறிவிடும் என்றுதான் யோசிக்க தோன்றும். The truth is, it's not a change in circumstances, it's a change in our mindset and in our hearts. ஆனால் உண்மை என்னவென்றால், மாற்றம் சூழ்நிலையில் உண்டாக போகிறது இல்லை, நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் தான் அந்த மாற்றம் உண்டாக போகிறது. You read from Psalm 84 and verse 5. 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால், 84 verse 5. 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஒரு நிமிஷம். Don't read it as yet. All the youths, please come forward. There's no space at the back. If you have 2 inches in front of you, please move forward. வாலிபர்கள் எல்லாரும் தயவு செய்து உங்களுக்கு முன்னாடி 2 இன்ச்சுகள் இருந்தா கூட முன்னாடி நகர்ந்து வாங்க, பின்னாடி இடம் இல்லை. தயவு செய்து எவ்வளவு முன்னாடி வர முடியுமோ முன்னாடி. By stepping forward, you are giving room to a few souls to come and sit at the back. நீங்க முன்னாடி வரதன் மூலமாக சில ஆத்துமாக்கள் உள்ளே வந்து உட்கார நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். Kindly move forward. தயவு செய்து சீக்கிரமாக முன்னேறும். Okay, now we'll read that verse. Blessed is the man whose strength is in thee, in whose heart are the ways of death. If you look at the Amplified version and certain other translations like the Malayalam translation, இந்த வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிள் மற்றும் மலையாள மொழிபெயர்ப்பில் நீங்கள் வாசித்தால், in whose heart are the ways of them, is a little ambiguous. Don't know what that means. But in the Amplified version and in the Malayalam translation it says, blessed is the man whose strength is in thee, in whose heart are the highways of Zion. இந்த வசனம் ஆங்கிலத்தில் தன்னுடைய இலக்கியங்களில் தமிழில் செவ்வையான வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அவர்களுடைய வழிகள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சற்று புரியாத புதிதாக இருக்கிறது. ஆனால் ஆம்பிளிஃபைட் பைபிள்ல மலையாள மொழிபெயர்ப்பில் அவர்களுடைய உள்ளத்தில் சீயோனின் பெருவழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There is a way that begins in the heart that ends in Zion. அதாவது நம்முடைய இருதயத்தில் ஆரம்பித்து சீயோனில் போய் முடிவடைகிற ஒரு பாதை இருக்கிறது. That's the highway that leads to Zion. அதுதான் சீயோனுக்கு போகிற பெரும் பாதை. That's the path that starts from the bend till Canaan. இதுதான் இந்த வளைவிலிருந்து கானான் வரைக்கும் உள்ள பாதை. It begins in the heart. அது இருதயத்தில் தான் ஆரம்பிக்கிறது. It's not a change of circumstance, but an enlargement of our hearts. So sufferings and no more sufferings after this. எனவே இந்த சூழ்நிலைகளில் உண்டான மாற்றம் அல்ல, நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் உண்டான மாற்றம். எனவே அதற்கு மேல் பாடுகளாக இருக்காது. அதற்கு நம்முடைய இருதயம் விசாரம் அடையும். Today many of us, our parents, servants of God, believers, we are asking this question: why is this happening only to me? Everybody is so happy. Why is this happening only to me? When will all this come to an end? I am not able to manage this and so on. இன்றைக்கு பெற்றோர்களும் பாலிபர்களும் ஊழியர்களும் கூட கேட்கிறதாக கேள்வி என்னவென்றால், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி சம்பவிக்க வேண்டும்? எப்பொழுது இதற்கெல்லாம் முடிய போகுது? இதற்கு மேல நான் சமாளிக்க முடியாது. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கணுமா? But if you read Acts chapter 5 verse 29, ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்தால், the disciples were happy to suffer for those things that we are murmuring about. நாம் எந்த காரியங்களை குறித்து முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோமோ அதே காரியத்துக்காக பாடுபடுவதற்கு சீஷர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். So they were rejoicing in what we are murmuring about. நாம் எதை குறித்து முறுமுறுக்கிறோமோ அதை குறித்து அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். They were assaulted, they were imprisoned. அவர்கள் தாக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். Their houses were taken away. அவருடைய வீடுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. Their children were killed. அவருடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். They were scattered from their hometowns. அவர்கள் தன்னுடைய சொந்த ஊர்களிலிருந்து சிதறடிக்கப்பட்டார்கள். They lost their property. அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை இழந்து போனார்கள். They didn't murmur. ஆனால் அவர்கள் முறுமுறுக்கவில்லை. They didn't say, why is this happening to me? அவர்கள் ஏன் இது எனக்கு சம்பவிக்கிறது என்று கேட்கவில்லை. You know why? ஏன் தெரியுமா? Because their hearts were large. From their hearts, the highways to Zion were there. ஏனென்றால் நம்முடைய இருதயம் விசாலமாக இருந்தது. அவருடைய இருதயத்திலிருந்து சீயோனை நோக்கி ஒரு பாதை இருந்தது. But our hearts have become narrow. That's why we're not able to take it. We're not able to understand. We don't want to understand. Allow me to be happy.
ஆனால் நம்முடைய இருதயங்கள் நெருக்கமாக சின்ன இருதயமா இருக்கு அப்படின்னா இந்த பாதைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நமக்கு அது புரிவதில்லை, புரிந்து கொள்ளவும் நாம் விரும்புவதில்லை, எனக்கு சந்தோஷமா இருக்கணும் அது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். So at this end, the narrow way will become the highway. எனவே இந்த வளைவுக்கு நாம் வரும்போது இடுக்கமான வழி அது பெரும்பாதையாக மாறும். The fourth point. நான்காவதாக நடக்க போகிற விஷயம், if you look at this map of the journey of Israel, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தினுடைய இந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தால், in a large part of this journey, இந்த பிரயாணத்தின் பெரும் பகுதியில் you will see that this journey is going parallel to the land of Canaan. இந்த பிரயாணம், இந்த பாதையானது கானானுக்கு பேரலாக போகிறதை நாம் பார்க்கிறோம். This is Canaan, இதுதான் கானான், and this is their journey parallel to Canaan. இதுதான் வராந்திருக்கிறவர்கள் போன பாதை, இது கானானுக்கு சரிசமமாக சென்று கொண்டிருந்த பாதை. What does that mean? அது எதை காட்டுகிறது? Neither towards heaven nor towards the world. அதாவது உலகத்தை நோக்கி போல, பரலோகத்தை நோக்கி போல. Materialistic pursuits. பொருள் சம்பந்தமான தேடல். That means my mind is not about going to heaven, nor is my mind about going and enjoying sin. I come to church, I love Jesus, but my mind is about doing well in this world. அதாவது பொருள் முதல் மாற்றம் என்றால் என்ன? என் மனசு பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றத கவனிக்காம, அதே நேரத்தில் நம்ம உலகத்துல பாவத்தையும் அனுபவிக்கிறது இல்லை. நான் தேவ சமூகத்துக்கு வரேன், அவங்களை ஆராதிக்கிறேன், ஆனா அதே நேரத்துல இந்த உலகத்துல நான் நல்லா இருக்கணும் என்பதுதான் என்னுடைய மனதில் முழு கவனமும் பதிக்கப்பட்டிருக்கிறது. What stands first in my mind is not to go when Jesus comes. It's about, my plus 2 exams are coming, and after that I don't know what to do. What is my future? That future is not about heaven. Heaven is our real future, but it's about those few days that are left on this earth. What should I do in this world? That's what we are pursuing. அதாவது நாம் எதை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய மனதில் எது முதலிடம் பதிக்கிறது என்றால், பரலோகத்துக்கு போகணும்ன்ற அந்த எண்ணம் முதலிடம் பதிக்கிறது இல்லை. இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், என் பிளஸ் 2 எக்ஸாம் வருது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது, என்ன படிக்கிறது, அதுக்கப்புறம் எந்த வேலையில சேர்வது, இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்கள் தான் நம்முடைய வருங்காலம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உண்மையான எதிர்காலம் பரலோகம் தான். ஆனா எதிர்காலம் என்று சொல்லும் போது நமக்கு பரலோகம் ஞாபகம் வருதுன்னு, இந்த பூமியில இருக்கிற அந்த கொஞ்சம் சொற்ப நாட்கள்ல நாம் என்ன செய்ய போறோம், அதுதான் நம்முடைய எதிர்காலம் மனசுல யோசிச்சுட்டே இருக்கிறோம். In Colossians 3:1, the Bible says, don't set your affections on the things of this earth. Set your affection on those things which Jesus has accumulated for you in heaven. கொலோசியர் 3:1 வேதம் இப்படி சொல்கிறது, உங்களுடைய பற்றுதல் இந்த பூமிக்குரிய காரியங்கள் மேல் இருக்க வேண்டாம், கிறிஸ்து உங்களுக்காக அந்த உன்னதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த காரியங்கள் மேல் இருக்கட்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? Your passing of your plus 2 exams, your health, your job, your future in this world is all part of the things that are in heavenly places. உயர்ந்த இடங்களில் உங்களுக்காக ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களில் உங்களுடைய பிளஸ் 2 எக்ஸாம், உங்களுடைய வேலை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இது எல்லாமும் கூட அடங்கி இருக்கிறது. But you want to remain on the floor and reach that only. You don't want the other things. You only want that. ஆனா நீங்க தலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் இங்கிருந்தே உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. இயேசு சமாளித்திருக்கிற மற்ற காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம். The Bible says, he that spared not his own son, but gave that son to us. Unto us a son is given. How shall he not with that son also freely give us all things? All that is around Jesus is for us. சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை கொடுத்தவர். தமிழ் வாசிக்கிறோம், சொந்த குமாரன் என்று பார்க்காம அவரை விட்டு வைக்காம அவரையே நமக்காக கொடுத்தவர் எப்படி மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பது என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. So the Bible says, seek Jesus not for the things, seek Jesus for Jesus, and all the things are free. எனவே பொருட்களுக்காக, காரியங்களுக்காக இயேசுவை தேடாதீங்க, இயேசுக்காக இயேசுவை தேடுங்க, மற்ற எல்லா காரியங்களும் இலவசமாக கிடைக்கும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. But our mind is stuck. Our brains are receiving this, but our hearts are not receiving it. ஆனா நம்ம மனசு அப்படியே தேடிடுச்சு. நாம இதை சொன்னா கூட அது உங்களுடைய அறிவுல மூளையில போய் இருக்குது, ஆனா உங்களுடைய இருதயத்துல போய் சேர மாட்டேங்குது.
Now listen to this statement. இந்த வாக்கியத்தை கவனியுங்கள். We are praying for the maintenance and the establishment of our comfort zones. நம்முடைய அந்த சொகுசான பகுதிகள் இருக்கிறது, அந்த சொகுசான பகுதிகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அது தக்க வைக்கப்பட வேண்டும் என்றுதான் நாம் ஜெபிக்கிறோம். And say it again, keep it in your mind. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க மனதில் நல்ல இதை வச்சுக்கோங்க. We are praying for the maintenance and the establishment of our comfort zones. நாம் சௌகரியமாய் உணர்கிற நமக்கு பிடித்த சில பகுதிகள் இருக்கிறது, அதெல்லாம் நல்லா ஸ்தாபிக்கப்படணும், அது தக்க வைக்கப்படணும், அதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். So this fourth point is a bad but good thing. இந்த நாலாவது குறிப்பு ஒரு மோசமான குறிப்பு, நல்ல குறிப்பு. That means something is going to happen at this bend that is going to shake us to our senses. அதாவது சில காரியங்கள் இந்த வலையில் சம்பவிக்க போகிறது, அது நமக்கு நல்ல உணர்வு வரத்தக்கதாக நம்மளை அப்படி உழுக்க போகுது. At this curve, we are going to be disturbed out of our nests, out of our comfort zones. இந்த வலையிலே நம்முடைய அந்த சௌகரியமாய் உணர்கிற அந்த பகுதிகளிலிருந்து கர்த்தர் நம்மை அசைத்து வெளியே கொண்டு வர போகிறார். கூட்டை கலைக்கிறது போல அதை கலைக்க போகிறார். So we are all going to get a shock. நம்ம எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. If we don't change our hearts, if we don't seek those things above, if we don't seek Jesus for Jesus, and if our minds are still stuck on earthly things, it is part of God's mercy to shock us, to shake us, to wake us. நம்மை அதிர்ச்சி அடைய செய்யும்படியாக, நம்மை தட்டி எழுப்பி நம்மை எழுப்பும்படியாக தேவனுடைய இரக்கத்தின் ஒரு பகுதியை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய இதயங்கள் மாறாவிட்டால், நம்முடைய சௌகரியமான அந்த பகுதிகளிலிருந்து நாம் வெளியே வர விரும்பாவிட்டால், அந்த மேலான இடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் தேடாவிட்டால், இயேசுவுக்காக தேடாவிட்டால், நம்மை அவரை தேட வைக்கும்படி நம்மை அப்படி அசைப்பது, நம்மை டிஸ்டர்ப் பண்ணுவது அவருடைய இரக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. There was a millionaire in Turkey. துருக்கி தேசத்தில் ஒரு கோடீஸ்வரர் இருந்தார். He built a 33-story building. அவர் ஒரு 33 மாடி கட்டடத்தை கட்டினார். And all the different all the houses on those stories were all given on rent. All the rent came to him. ஒவ்வொரு அடுக்கிலும் இருக்கிற அந்த வீடு வாடகைக்கு விட்டால் எல்லா வாடகையும் அவருக்கு கிடைத்தது. But a few years ago there was an earthquake in Turkey and the whole building collapsed. சில வருடங்களுக்கு முன்பாக துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் அந்த முழு கட்டடமும் கீழே இடிந்து விழுந்து விட்டது. And in the queue where people were standing to get bread from the government, this man was also standing. அரசாங்கம் நிவாரணம் கொடுத்து ஆகாரம் கொடுத்து அங்க வரிசையில் ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள் சாப்பாட்டுக்காக. இவரும் அங்கே நின்றுட்டார். Think of this man's mindset before the earthquake took place. இந்த நிலநடுக்கம் வருவதற்கு முன்னதாக இந்த மனிதனுடைய மனப்பான்மை மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். He would have been proud. பெருமையாக இருந்திருப்பார். He would have been self-sufficient. எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சுய திருப்தியோடு இருந்திருப்பார். He would have had dreams about his children. தன்னுடைய பிள்ளைகளை பற்றி பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் இருந்திருக்கும். He may have been making plans on how to make more money. எப்படி இன்னும் பணம் சம்பாதிப்பது என்று திட்டப்பட்ட வகுத்து கொண்டிருந்திருப்பாரு. That was before the earthquake. இதெல்லாம் பூமி அதிர்ச்சிக்கு முன்னாடி. After the earthquake, இப்ப பூமி அதிர்ச்சிக்கு பின்பாடு his whole life collapsed. அவருடைய முழு வாழ்க்கையும் அப்படியே குலைந்து சீர்குலைந்து போய்விட்டது. Now he's standing in the queue for government bread. இப்பொழுது அரசாங்கம் நிவாரணமாக கொடுத்த ஆதாரத்துக்காக மனுஷன் நிற்கிறது. Now he was shocked into his senses to understand reality that none of these things that he had accumulated was permanent. வாழ்க்கையின் உண்மை என்ன, அதாவது தான் சேகரித்து வைத்த எதுவுமே நிரந்தரம் அல்ல என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடியாக உணர்வுடையக்கூடியாக ஆண்டவர் அப்படியே அவர் உழுகிறார். So when words and advice and the sermons don't change us and we are still materialistic in our pursuits, God has to shake us out of our stupor into our senses. நமக்கு வார்த்தைகளும் அறிவுரைகளும் பிரசங்கங்களும் நம்மை தட்டி எழுப்ப கூடாமல் போகும்போது நம்ம இன்னும் இந்த உலக ஆசீர்வாதங்கள் மேலேயே பற்றுதல் உள்ளவர்களாக நம்முடைய மனதெல்லாம் அதில் மேலேயே பதிந்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய மமதையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்படியாக நம்ம இப்படி ஒழுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. That's the fourth thing. Something is going to happen at this bend, something shocking that will shake us out to our senses. இதுதான் நாலாவது காரியம். இந்த வலையில் ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது.
ஏதோ ஒரு அதிர்ச்சியூட்டும் காரியம் சம்பவிக்க போகிறது. நம்மை உணர்வடையும்படியாக விழித்தெழும்ப செய்யும்படியாக அது இருக்க போகிறது. It could be a famine, it could be an economic depression, it could be changes in the laws of the country that are against Christians. அது ஒருவேளை ஒரு பஞ்சமா இருக்கலாம், அது ஒருவேளை ஒரு பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சட்டங்கள் அமையலாம். When that happens, our mindset will change, our prayer points will change. இப்படி எல்லாம் ஏதாவது சம்பவிக்கும். அப்பதான் நம்முடைய மனநிலை மாறும், நம்முடைய ஜெப குறிப்புகளும் மாறும். Fifthly, this bend in the end represents the repentance of God. இந்த வளைவு இருக்கிறதான அந்த முடிவு இருக்கிறதான அந்த வளைவு தேவனுடைய மனஸ்தாபத்தை குறிக்கிறது. In Noah's days, we see God repented of making man. நோவாவின் காலத்தில் பூமியிலே மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்னு படிக்கிறோம். In the same way, the world has reached such a peak in sin and rebellion that God at this bend is going to repent and He's going to change His mind concerning man. இந்த உலகம் பாவத்திலும் முரட்டாட்டத்திலும் எவ்வளவு ஒரு கொடூரமான உச்சகட்டத்தை எட்டியிருக்குதுன்னு சொன்னா, மனுஷனை குறித்து தன்னுடைய மனதை தேவன் மாற்றிக் கொள்ளும் அளவுக்கு அவர் மனுஷனை உண்டாக்குவதற்காக மனஸ்தாபப்பட போறார். The word repentance actually means, as in Tamil, changing your way of thinking. Repentance என்ற ஆங்கில வார்த்தை தமிழில் சொல்லப்பட்டிருப்பது மனம் திரும்புதல், அதாவது நீங்க யோசிக்கிற விதத்தை மாற்றுவது. So God is going to repent means God is going to change His way of thinking. தேவன் மனஸ்தாபப்பட போறான்னு சொன்னா தேவன் யோசிக்கிற விதத்தை மாற்ற போகிறார். Till today, He has been gracious to man, loving man, merciful to man, giving man, appealing to man, stretching His hands towards man, looking for love, but He has not got it. All He has got is crucifixion and spittle and rebellion and blasphemy. இன்றைக்கு வரைக்கும் தேவன் மனிதன் மேல் கிருபை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, அன்பு உள்ளவராக, மனிதனுக்கு கொடுக்கிறவராக, மனிதனை பார்த்து கெஞ்சுகிறவராக, தருணங்களை காண கொடுக்கிறவராக இப்படிதான் இருந்திருக்கிறார். ஆனா அவருக்கு பதிலுக்கு கிடைத்தது அன்பு இல்லை. அவருக்கு பதிலுக்கு கிடைத்தது அவரை சிலுவையில் அறைந்தோம், அவரை துப்பினோம், அவரை நிந்தித்தோம், அவரை புறக்கணித்தோம். The Bible speaks of 3 states that God stretches towards the earth. இந்த பூமியின் மேல் கர்த்தர் நீட்டுகிறதான 3 ஆதரவு கோல்களை குறித்து வேதம் சொல்கிறது. In Ezekiel we read of the staff of bread. எசேக்கியேலிலே அப்பம் என்கிற கோல் என்று படிக்கிறோம். When that is an invisible staff. He's the shepherd of the world. He's the shepherd of the church. அதாவது அந்த கோல் என்று சொல்லும்போது அது கண்ணுக்கு தெரிகிற ஒரு கோல் அல்ல. அவர் சபைக்கு மேய்ப்பனா இருக்கிறார், உலகத்துக்கு மேய்ப்பனா இருக்கிறார். அந்த மேய்ப்பன் ஆடுகளை நோக்கி தன்னை கோலை நீட்டுகிறது போல மனிதனுக்கு அவர் அப்பத்தை ஆதாரத்தை கொடுக்கிறார். Just like a shepherd has a staff, God, the good shepherd, is stretching out His staff of bread towards the nation. When He stretches out that staff towards the nation, there will be no famine. The seasonal cycle will go on smoothly. எப்படி ஒரு மேய்ப்பன் ஒரு கோலை வைத்து ஆடுகளை நடத்துகிறானோ, நம்முடைய நல்ல மேய்ப்பன் அவர் இந்த அப்பம் என்கிற ஆதரவோடு ஜனத்தை நோக்கி, தேசத்தை நோக்கி நீட்டும் போது பஞ்சங்கள் ஏற்படாது. அந்தந்த காலத்திலே பருவமழை பெய்யும், அந்தந்த காலத்திலே வெயில் அடிக்கும், குளிர் வரும், அந்த பருவங்கள் சரியாக வரும். காரணம் அதன் விளைவாக நல்ல ஒரு விளைச்சல் பூமியில் இருக்கும். But in Ezekiel, I think it's chapter 3 or 4, it says, God says, I'm going to break my staff of bread. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் அல்லது 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் அந்த அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறிக்க போகிறேன். When the staff of bread breaks, that means heaven's support towards that nation ceases, which means insects will come and eat up the crops, or there will be no rain, there will be famine. ஒரு தேசத்தின் மேல் மீட்கப்பட்டிருக்கிறதான இந்த அப்பம் என்கிற ஆதரவு கோல் முறிக்கப்படும் போது பரலோகம் அந்த தேசத்துக்கு ஆதரவாக இருப்பது நின்று போகும்போது என்ன ஆகும்னா விளைச்சலை கெடுக்கக்கூடிய காரியங்கள் சம்பவிக்கும். மழை பெய்யாமல் பருவமழை பொய்த்து போய் விளைச்சல் இல்லாமல் போகலாம், அல்லது பூச்சிகள் வெட்டுக்கிளிகள் வந்து அந்த விளைச்சலை எல்லாம் சாப்பிடலாம். இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால பயங்கரமான உணவு பஞ்சம் ஏற்படும். Then again in Zechariah chapter 11 and verse 7 we read of 2 other staffs that the good shepherd
is stretching out towards his people. அடுத்ததாக சகரியாவின் புத்தகத்திலே இந்த நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஜனத்தை கொண்டு நீட்டுகிற 2 நல்ல ஆதரவு கோல்களை குறித்து படிக்கிறோம். One staff is called beauty. ஒன்று அது அனுக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது. In English it's beauty. ஆங்கிலத்தில் அழகு என்று சொல்லப்படுகிறது. When God stretches out that staff towards us, we get that beauty. That's an exemplary life that others look up to us. It's a spiritual beauty that God adorns with us, the reflection of His own beauty. தேவன் அந்த கோலை நம்மை நீட்டும் போது அவருடைய அதே அழகை நாம் பிரதிபலிக்கும்படியாக அவருடைய திவ்ய சுபாவங்களை ஒரு சாட்சியின் ஜீவியத்தை நாம் வாழ்ந்து காட்டும்படியாக மற்றவர்களை கர்த்தர் பக்கம் இழுக்கக்கூடியதான அந்த அழகு நமக்கு கிடைக்கும். So our neighborhood, our society, our unsaved relatives, they look up to us. நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் நம்மை நோக்கி பார்ப்பார்கள். They look up to the church as something that is elevated, something that they can look up to. அவர்கள் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கிறதாக சபையை அவர்கள் காண்கிறார்கள். To reflect the glory of God. சபையானது தேவனுடைய மகிமையை அதை பிரதிபலிக்கக்கூடியதாய் மாறுகிறது. In the same verse, Zechariah 11:7, we read of another staff called bands. அடுத்ததாக பேன்ஸ் என்று சொல்லக்கூடியதாக மற்றொரு கோலை குறித்து சகரியா 11:7 நாம் வாசிக்கிறோம். Tamil is another name. இக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது. This is bands. Bands means binding together. Verse 14 explains brotherhood. ஆங்கிலத்தில் அந்த கட்டு என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சகோதரத்துவத்தை காட்டுகிறது. So we have been bound together as a peaceful, loving family, knit together by the love of God, because the staff of the good shepherd called bands is stretched out towards us. அந்த நல்ல மேய்ப்பனுடைய கட்டு என்கிற ஆதரவுகோல் நம் பக்கமாக நீட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா நாம் அன்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ அன்பினால் சகோதரத்துவத்தில் ஒரே சரீரமாக ஒரே குடும்பமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். When God takes some of those steps, ஆனால் தேவன் இந்த கோல்களை விலக்கிக் கொள்ளும் போது எடுத்து விடும்போது the church, you and I will lose our spiritual beauty. The church, you and I will lose our unity. சபை அதாவது நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய அழகை எடுத்து விடுவோம். சபை அதாவது நீங்களும் நானும் நம்முடைய சகோதரத்துவத்தையும் ஐக்கியத்தையும் இழந்து விடுவோம். This is part of the judgment of God. இது தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறது. So it means God is now repenting for having loved us, for having been merciful to us, and now His way of thinking is changing from grace to judgment. அதாவது தேவன் மனஸ்தாபப்படுகிறார் என்று சொல்லும்போது இவங்களுக்கு போய் நேசிச்சோமே, இவங்களுக்கு போய் இறக்கம் காரணமே மனஸ்தாபப்பட்டு இப்ப அவருடைய மனநிலை அன்பு இரக்கம் என்கிறதிலிருந்து மாறி நியாயத்தீர்க்க வேண்டும் என்ற மனநிலைக்கு அவர் வருகிறார். So one group of people in the world and in the church at this when they're going to face judgment. உலகத்திலும் சபையிலும் ஒரு கூட்டத்தார் இந்த முடிவில் இருக்கிற வரையில் நியாயத்தீர்ப்பை எதிர்கொள்ள போகிறார்கள். Going to take off his staff of bread, his staff of beauty, his staff of bands. அப்பம், அழகு, சகோதரத்துவம் என்கிற கட்டு என்கிறதான இந்த ஆதரவு கோல்களை எல்லாம் ஆண்டவர் நம்மை விட்டு விலக்கிக் கொள்ள போகிறார். Which means there will be rifts in the church. The church will lose the name that it's had, and there might be famines in the land. இதே போல இதனுடைய விளைவாக தேசத்தில் ஒருவேளை பஞ்சங்கள் ஏற்படலாம், சபை ஒருவேளை பிளவுகள் ஏற்படலாம், சபைக்கு இருக்கிறதான அந்த நஷ்டாட்சி நட்பை கெட்டு போகலாம். But one group will find God's mercy. ஆனால் ஒரு கூட்டத்தார் தேவனுடைய இரக்கத்தை கண்டடைவார்கள். When I was about 4 or 5 years old, நான் ஒரு 4 அல்லது 5 வயதுள்ள பையனாக இருந்தபோது I attended a wedding. நான் ஒரு விவாகத்தில் கலந்து கொள்ள நேர்ந்தது. That was probably one of the first weddings that I attended in my life. ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கையில் கலந்து கொண்ட முதல் விவாகமாக கூட இருக்கலாம். The wedding got over. அந்த விவாகம் முடிந்தது. The reception was in the same campus of the church. சபையிலே அதே வளாகத்தில் தான் அந்த வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற இருந்தது. Everybody had gone to eat. எல்லாரும் சாப்பிட்டு போயிருந்தாங்க. But the bride's family and the bridegroom's family and the bride and the bridegroom were still where the chairs were. அந்த சேர்கள் இருந்த அதே இடத்துல தான் ஆராதனை கூடத்தில் தான் அந்த மணவாளனும் மணவாட்டியும் பையன் வீட்டாரும் பெண் வீட்டாரும் இருந்தாங்க. Near the stage. ஸ்டேஜுக்கு அருகாமை. And I don't know why I was there, but I was there also. நான் ஏன் இருந்தேன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நானும் அங்கே இருந்தேன். The bridegroom was angry. அந்த மணவாளன் கோபமாக இருந்தார். He was speaking angrily at his family members and arguing for some reason.
அவர் கோபத்தோடு தன்னுடைய குடும்பத்தினரை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார். ஏதோ ஒரு காரியத்துக்காக தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And he was very tall. His wife was very short. அவர் மிகவும் உயரமா இருந்தார். அவரோட ஒப்பிடும்போது அந்த மணப்பெண் மிகவும் குள்ளமாக இருந்தார்கள். Suddenly she looked up to him and said something which he didn't understand. இவங்க அப்படி அவரை ஏறெடுத்து பார்த்து ஏதோ சொன்னாங்க, அவருக்கு புரியல. And he bent low and asked what she wanted. இவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு கொஞ்சம் அப்படி குனிஞ்சு கேட்டாரு. Because he was angry, she was hesitant to say what she was saying. இவர் கோபமா இருந்ததை பார்த்து தான் என்ன சொல்ல வந்தோன்றத சொல்றதுக்கே அந்த பெண்ணுக்கு தயக்கமா இருந்தது. And he said something that stuck to my mind. அவர் அந்த பெண்ணை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார், அது இப்பொழுது வரைக்கும் என்னுடைய மனதில் அப்படியே ஒட்டி கொண்டது. சொல்லுமா, நீதானே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். Tell me, ma, you are my best friend, isn't it? And that triggered something else in my mind. இது என்னுடைய மனதில் ஏதோ ஒரு எண்ணத்தை தோற்றுவித்தது. Although God's mind is going to change and judgments are going to increase, He's going to withdraw His states. தேவனுடைய மனது மாறி அவருடைய நியாயத்தீர்ப்புகள் பெருகி தன்னுடைய ஆதரவு கொள்கையை அவர் விலக்கிக் கொள்ள போகிறார் என்பது உண்மைதான் என்றாலும், although His anger is going to burn against this world and even against the church, இந்த உலகத்துக்கு எதிராகவும் சபைக்கு எதிராகவும் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது என்பது மெய்தான் என்றாலும், He has His bride who loves Him. அவருக்கு ஒரு மனவாட்டி உண்டு, அவள் அவரை நேசிக்கிறார். To His bride He will say, சொல்லுமா, நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த மனவாட்டியை பார்த்து அவர் சொல்லுவார், you tell me, ma, you are my best friend. So that's the group that's going to find mercy. இதுதான் இரக்கத்தை கண்டடைய போகிற அந்த கூட்டம். So this is the fifth change that is going to take place in this world. இந்த முடிவில் இருக்கிற வளைவில் நடக்க போகிற ஐந்தாவது மாற்றம் இதுதான். At this point, இந்த வளைவில் sixthly, ஆறாவது, there is not only a judgment that the world and the church is going to face. Those who find mercy in God's sight are going to execute the judgment. இந்த உலகமும் சபையும் ஒரு நியாய தீர்ப்பை எதிர்கொள்ள போவது மாத்திரமல்ல, தேவனுடைய இரக்கத்தை கண்டடைகிற ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொல்கிறோமே, அந்த இரக்கம் பெற்ற கூட்டத்தார் ஒரு நியாய தீர்ப்பை செலுத்தவும் போகிறார்கள். So through the church, God is going to execute the judgment. சபையின் மூலமாக தேவன் ஒரு நியாய தீர்ப்பை செலுத்த போகிறார். When the Israelites entered Canaan, they executed the judgment on the inhabitants of Canaan. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் நுழைந்த போது கானானின் குடிகள் மேல் அங்கிருந்த ஜாதிகள் மேல் அவர்கள் நியாய தீர்ப்பை செலுத்தினார்கள். God gave the Israelites the right to get rid of those people. அந்த ஜனங்களை அகற்றி விடும்படியாக உரிமையை தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். Because those 7 nations that were inhabiting Canaan were indulging in heinous crimes in the name of religion, like child sacrifice. ஏனென்றால் மதத்தின் பெயரில் குழந்தைகளை நரபலி கொடுப்பது போன்ற மிகவும் அருவருக்கத்தக்க பாவங்களில் இந்த ஜாதிகள் ஈடுபட்டிருந்தார்கள். God is the judge of the world. The Israelites became the executioners of those judgments. தேவன் தான் இந்த உலகத்தின் நியாயாதிபதி. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நியாய தீர்ப்பை செலுத்துகிறவர்களாக மாறினார்கள். All these things have been written down for us as examples, because we are going to do the same thing. Those who find God's mercy. இவைகளெல்லாம் கிறிஸ்தவர்களாக உதாரணங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இரக்கத்தை பெறுகிற அந்த கூட்டத்தில் நாம் இருந்தால் நாமும் இதே காரியத்தை செய்ய போகிறோம். Crossing the river Jordan and entering into Canaan represents the coming of Jesus. யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசிப்பது இயேசுவின் வருகையை காட்டுகிறது. Just like the Israelites crossed Jordan and entered into Canaan, we are going to go when Jesus comes into New Jerusalem. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசித்தது போல இயேசு வரும்போது நாம் யோர்தானை கடந்து புதிய எருசலேமுக்குள் பிரவேசிக்க போகிறோம். Israelites crossed Jordan and fought all those battles. We are not going to go to New Jerusalem and fight those battles. Those battles are going to take place before the coming of Jesus. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் நுழைந்து யுத்தங்களை செய்தார்கள். நாம் புதிய எருசலேமுக்கு போன பிற்பாடு யுத்தம் செய்ய போவதில்லை. இயேசுவின் வருகைக்கு முன்னதாக அந்த யுத்தம் நடைபெற போகிறது. Just like the Israelites executed judgment on those heathen nations, God is going to use those who have found mercy in His sight to execute judgment upon many things, many people in this world. கானானின் அந்த புறஜாதிகள் மேல் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நியாய தீர்ப்பு செலுத்தும்படி கர்த்தர் பயன்படுத்தினாரோ, இந்த உலகத்தில் இருக்கிறதான பல காரியங்கள் மேல், பல நபர்கள் மேல் தம்முடைய இரக்கத்தை கண்டடைகிற தம்முடைய ஜனத்தை நியாய தீர்ப்பை செலுத்தும்படி தேவன் பிரயோகிக்க போகிறார். Especially upon many evil spirits. குறிப்பாக பல பொல்லாத ஆவிகள் மேல் நாம் நியாய தீர்ப்பை செலுத்த போகிறோம். Jeremiah chapter 48 and verse 10. எரேமியா 48:10. There's a verse which says,
Cursed is the man that keepeth his sword from blood. ரத்தம் சிந்தாதபடிக்கு இந்த பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற ஒரு வசனம் உண்டு. So cursed is the man who does not execute judgment. அதாவது நியாயத்தீர்ப்பை செலுத்தாமல் பின்வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். So God is going to use those who have found mercy to execute judgment against the spirits that rule the world. இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் மேல் நியாயத்தீர்ப்பை செலுத்தும்படி தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிற ஒரு கூட்டத்தை தேவன் பயன்படுத்த போகிறார். God of peace shall bruise Satan under your feet shortly. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். The seventh point. ஏழாவது புள்ளி. This bend occurs in a place called the plains of Moab. இந்த வருகிற அந்த இடம் வேதத்திலே மோவாபின் சமனான வெளிகள் என்று சொல்லப்படுகிறது. Actually, the entire region is full of mountains. Their journeys. குறிப்பாக அவருடைய பிரயாணத்தின் பெரும்பகுதிகள் மலை பிரதேசங்களாக இருந்தன. But they camped in one place called the plains of Moab. ஆனால் மோவாபின் சமனான வெளிகள் என்கிற ஒரு இடத்தில் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். And from those plains, they were able to see the land of Canaan far away. அந்த மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து தூரத்தில் இருக்கிற கானான் அவர்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருந்தது. In the same way, when the church reaches this bend in the end, the church is going to receive a vision of the heavenly New Jerusalem. அதே போல ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய பயணத்தின் சபை இந்த வளைவை வந்து எட்டும்போது நம்முடைய நற்காகிய பரம கானான் அல்லது புதிய எருசலேமை பற்றிய தரிசனத்தை சபையானது பெற்றுக்கொள்ள போகிறது. This revival that we are all looking for is also an awakening experience. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான இந்த எழுப்புதல் அது ஒரு விழித்தெழுப்புகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. It's like a child being born. அது ஒரு குழந்தை பிறக்கிறது போல. A child in the womb is like an imprisoned child. கருவில் இருக்கிற ஒரு குழந்தை சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு குழந்தை போல இருக்கிறது. It has eyes but it can't see, it has ears but it can't hear. அதுக்கு கண்கள் இருந்தாலும் அதனால் காண முடியாது, காதுகள் இருந்தாலும் கேட்க முடியாது. When it comes into the world, ஆனால் அந்த உலகத்துக்குள் வரும்போது such a different experience. அது முற்றிலும் வித்தியாசமான ஒரு அனுபவம். After a few days, its eyes open. சில நாட்கள் கழித்து அதனுடைய கண்கள் அப்படியே திறக்கிறது. A few days after its eyes open, there is recognition. கொஞ்ச நாட்கள் கழித்து அதனால் மற்றவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறது. I have a mother. எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க. I have a father. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. They love me. அவங்களை என்னை நேசிக்கிறாங்க. I love them. நான் அவங்களை So நேசிக்கிறேன். the sense of consciousness and awareness wakes up within the child. இந்த உணர்வு இந்த விழித்தெழும்புகிற ஒரு அனுபவம் அந்த குழந்தைக்குள் உண்டாகிறது. In the same way, in this bend, today our vision is very restricted, very skewed. இன்றைக்கு நம்முடைய தரிசனம், நம்முடைய பார்வை மிகவும் குறுகலாக இருக்கிறது, மிகவும் மங்கலாக இருக்கிறது. It's like we are in the womb. நாம் ஏதோ ஒரு கருவறைக்குள் இருக்கிறது போல இருட்டில் இருக்கிறோம். We have eyes but we can't see. கண்கள் இருந்து நம்மால் பார்க்க முடியல. God's voice seems to be very vague. தேவனுடைய சத்தமானது மிகவும் அபூர்வமாக இருக்கிறது. Our heavenly vision is very blurred. பரலோகத்தை பற்றி நம்முடைய தரிசனம் மிகவும் மங்கலாக இருக்கிறது. But at this time, God is going to wake us up so that we can have the vision of the heavenly Jerusalem, like a child being born into the world. எப்படி ஒரு குழந்தை கருவிலிருந்து இந்த உலகத்துக்குள் பிறக்கிறதோ நமக்கு ஒரு விழித்தெழும்புகிற ஒரு உணர்வு வருகிற ஒரு அனுபவம் உண்டாகும். அப்பொழுது பரம எருசலேமை பற்றிய நம்முடைய தரிசனம் மிகவும் தெளிவாக இருக்கும். Read Song of Solomon chapter 3 and verse 1. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். Song of Solomon 3:1. நாட்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. By night on my bed I sought him whom my soul loveth. I sought him, but I found him not. One night when the Shulamite was sleeping, the Shulamite is you and me, spiritually. அவைகளுடைய பிரகாரமாக இந்த சூழலுத்தியால் என்னையும் உங்களையும் குறிக்கிறார். ஒரு நாள் இந்த சூழலுத்தியால் தூங்கிக் கொண்டிருக்கும் போது She wakes up at midnight and finds that her husband lover is missing. நடு இரவிலே அவர் விழித்து பார்க்கிறார், தன்னுடைய புருஷன் தன்னுடைய நேசர் காணவில்லை. She sought him upon her bed. ராக்காலங்களில் தன் படுக்கையில் அவரை தேடினதாக அவர் சொல்கிறார். That's our state today. இன்னைக்கு நம்ம எல்லாரும் தான் We pray, but
within our comfort zones. நாம் ஜெபிக்கிறோம், ஆனா நமக்கு சௌகரியமான அந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறோம். We want Jesus, but within our comfort. நமக்கு இயேசு வேணும், ஆனா அதே நேரத்துல நம்முடைய சௌகரியங்களை விட்டுவிட மாட்டோம். We want Jesus, we love Jesus, but within our comfort zone. நாம் இயேசுவை நேசிக்கிறோம், இயேசு நமக்கு வேண்டும், ஆனா அதே நேரத்துல நமக்கு பிடித்த நமக்கு சௌகரியமான அந்த காரியங்களை விட்டுவிட மனதற்றவர்களாக இருக்கிறோம். But at the end of the Song of Solomon, the book of Song of Solomon, we read, "Who is this that cometh out of the wilderness leaning on the beloved?" That means no comfort zone. Everything around me is a wilderness. Only Jesus in me. ஆனா உலக பாட்டு கடைசி அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், நேசமே சார்ந்து கொண்டு ஆந்திரத்திலிருந்து வருகிறீர்கள். அதாவது இனிமேல் அந்த சௌகரியமான அந்த இடத்துல அவர் இல்லை, இயேசுவும் தானும் மாத்திரம் இருக்கிறதான அந்த வனாந்திரத்தில் இருக்கு. So that bed represents her comfort zone. எனவே இந்த படுக்கை என்பது அவருடைய சௌகரியமான அந்த காரியங்களை காட்டுகிறது. If you read the second verse, என்ன வசனத்தை வாசிக்கிறோம்? she makes it resolution. அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். உலக பாட்டு 3:2. I will rise now. I will rise now. நான் எழும்புவேன் என்றேன். So she makes a decision to come out of her comfort zone. அதாவது தனக்கு சௌகரியமான அந்த வட்டாரத்திலிருந்து வெளியே வர அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். Remember a few points ago I asked you to remember the sentence. நான் சில குறிப்புகளுக்கு முன்னதாக ஒரு காரியத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? We are praying for the maintenance and for the establishment of our comfort zone. நமக்கு சௌகரியமான அந்த பகுதிகள் நல்ல ஸ்தாபிக்கப்படணும், அது நல்ல பாதுகாக்கப்படணும் தான் நம்ம ஜெபிக்கிறோம். Today our comfort zone is our heaven and the people in our comfort zone is our Jesus. இன்றைக்கு நாம சௌகரியமா உணர்கிற அந்த பகுதியை தான் நம்ம பரலோகம் நினைச்சிருக்கிறோம், அதுக்குள்ளதான் இயேசு நம்ம வச்சிருக்கோம். But if Jesus loves you, and if you really love Jesus, when He shakes us out of our comfort zone, it will disturb us, it will shock us, it might give us pain and tears, but it is good for us, and it will help us to create a wilderness around us and love Jesus alone. ஆனா இயேசுவை நீங்க உண்மையாகவே நேசிக்கிறீங்கன்னா, இயேசு உண்மையாகவே நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த சௌகரியமான பகுதியிலிருந்து அந்த எல்லையிலிருந்து நீங்க வெளியே வர முடியும். அவருக்கு குலுக்கி வெளியே கொண்டு வருவார். அது நமக்கு அதிர்ச்சியா இருக்கும், நமக்கு கலக்கமா இருக்கும், நமக்கு வேதனையும் கண்ணீரையும் கொடுக்கும். ஆனால் அது நம்முடைய நன்மைக்காக, ஏனென்றால் அது அந்த சௌகரியமான அந்த நிலம் மாறி ஒரு வனாந்திரமாய் மாறும். ஆனா அங்கே நானும் என்னுடைய நேசரும் என்ற அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். Once again I am telling you, please don't switch off after this message is over. There is homework for you to do. When you analyze these things and keep them in prayer, sit in prayer with a pen and notebook. God is going to speak to you personally and expand on these points in your life. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இந்த மெசேஜ் முடிஞ்சோடனே அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடாதீங்க, இதை அப்படியே மனதுக்கு போட்டு போயிடாதீங்க. இதை நீங்க ஜெபத்தில் வைத்து இதை குறித்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு இதனுடைய சம்பந்தம் என்ன என்பதை ஜெபிங்க. ஜெபிக்கும் போது நீங்க ஒரு பெண்ணோட ஒரு நோட்புக்கோட உட்காருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பல காரியங்களை பேச போகிறார். I am giving you 8 points, but there may be more. நான் 8 குறிப்புகளை சொல்கிறேன், ஆனா இன்னும் அதிகமான குறிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. God can tell you more on what is going to happen at this bank. இந்த வளைவில் என்ன சம்பவிக்க போகிறது என்று கூடுதலான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. So the 8th point. 8வது குறிப்பு. It is in these plains of Moab that Balak, the king of Moab, hired Balaam to curse Israel. இந்த மோவாபின் சமனான வெளிகளில் அல்லது இந்த வளைவில் தான் பாலாக் ராஜா இஸ்ரவேலை சபிக்கும்படியாக பிலேயாம் தீர்க்கதரிசியை கூலிக்கு அமர்த்தினார். Balaam is called a prophet. Balaam. Those who know only Telugu, there is translation there at the balcony, the mezzanine floor. தெலுங்கு மாத்திரம் தெரிந்தவர்கள் மெசனைன் ஃப்ளோர்ல உங்களுடைய மொழிபெயர்ப்பு நடைபெறுகிறது. இது புரியுமா? Balaam is called a prophet in the Bible. வேதத்திலே பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறார். But in other places, the Bible says he saw enchantments. In Joshua, Balaam is called a soothsayer. யோசுவாவின் புத்தகத்தில் அவருக்கு குறி சொல்கிறவர் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நிமித்தம் பார்க்கிறவனாக இருந்தான் என்று பல இடங்களில் படிக்கிறோம். Strictly speaking, he was a magician. சரியா சொல்லணும்னா அவர் மந்திரவாதி. And he became an international magician. அவர் ஒரு சர்வதேசிய மந்திரவாதியாய் மாறினார். Because he was called from Syria by the king of Moab to curse Israel. ஏனென்றால்
மோவாப் தேசத்தின் ராஜா இஸ்ரவேலை சபிக்கும்படியாக சீரியா தேசத்திலிருந்து இவனை வரவழைக்கிறார். So he became an international magician. அப்ப அவன் ஒரு சர்வதேசிய மந்திரவாதியா மாறிட்டான். Now listen carefully. கவனமா கேளுங்க. International magicians are going to become popular in these last days. சர்வதேசிய மந்திரவாதிகள் இந்த கடைசி நாட்களில் மிகவும் பிரபலமானவர்களாக மாறப் போகிறார்கள். You will see them on TV. நீங்க டிவியில பாப்பீங்க. And they will rise up against the church of God. தேவ சபைக்கு விரோதமாக அவங்க எழும்புவாங்க. But you know something? ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? Balaam tried to curse Israel. He went on 3 mountains from 3 angles to view Israel to see if there was any iniquity that could become a doorway for him to curse Israel. But he found none. 3 வித்தியாசமான கோணங்களில் இருந்து 3 மலை உச்சிகளில் இருந்து இஸ்ரவேல் பாளையத்தை பார்க்கும்படி பிலேயாம் மலையில ஏறினார். ஏனென்றால் இஸ்ரவேலை சபிக்கும்படியாக ஒரு வழியை உண்டாக்குகிற ஏதாவது அக்கிரமம் அவங்க மத்தியில தென்படுமா அப்படின்னு பார்த்து அவன் முனைந்தான். ஆனால் அவனுக்கு எதுவுமே தென்படவில்லை. All that he saw was a great king called Yahweh was in that place. யெகோவா என்பதான மகாராஜா அவருடைய மத்தியில் இருந்ததுதான் அவனால் பார்க்க முடிந்தது. And he offered animal sacrifices to stir up his gods to curse Israel. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக தன்னுடைய தேவதை அப்படி எழுப்பி விடும்படி அவன் மிருகங்களை பலி செலுத்தின போது Yahweh intercepted those curses and said, "Say only what I ask you to say." யெகோவா தேவன் அந்த சாபங்களை குறுக்கிட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மாத்திரம் சொல்லணும் அப்படின்னு. That's when Balaam, who came to curse Israel, said, "There is no enchantment against Israel. There is no witchcraft against Israel." இப்பதான் சபிக்க வந்த அந்த பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பொய் சொல்லுதலும் இல்லை என்று சொன்னார். What was the secret of Israel's protection? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதுகாப்பின் ரகசியம் தான் என்ன? The same chapter, all this is written in Numbers 23. Numbers 23 also says, "These people dwelt alone." இதனுடைய ரகசியம் எல்லாருக்கும் 23ஆம் அதிகாரம் அங்கே இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதில் குறிப்பிடப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால் இந்த ஜனங்கள் தனித்து வாசமாயிருப்பார்கள். They don't mingle with the nations. அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமாயிருப்பார்கள். Young brothers and sisters, வாலிப சகோதரனே சகோதரியே, we maintain our life of separation. நாம் நம்முடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்வோம் என்றால், one day one person asked me many years ago, பல வருடங்களுக்கு முன்னதாக ஒரு நபர் என்னை பார்த்து இப்படி கேட்டார், "Why don't you mix with everyone? That's so holy, is it?" நீங்க ரொம்ப வருஷத்துவாங்களா எல்லாருமே கலந்து இருக்க மாட்டீங்களா? I said, "We don't mix with others not because we are more holy. We don't mix with others because we are so weak. We are afraid that we will fall." நான் சொன்னேன், நாங்க ரொம்ப வருஷத்துவாங்க எனவே நாங்க மற்றவர்களோடு சேர்ந்து இருக்கிறதுன்னு இல்ல, நாங்க ரொம்ப விளைவினாங்க விழுந்து எளிதில் விழுந்து விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அதனால தான் நாங்க மற்றவர்களோட கலந்தாம இருக்கிறோம். So if we also are people that don't mingle with the nations and they don't get adulterated by the things of this world, by the pleasures of this world, then if we are a city set apart, then no powers of these international magicians will touch us. நாம் தனியே இருக்கிறதான ஒரு பட்டணமாக இருந்தால், ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசமாக இருக்கிற அந்த வேறுபாட்டை நாம் காத்துக்கொண்டால், நாமும் கூட இந்த விளையாட்டின் சாபங்கள் எதுவும் நம்மை தாக்காதபடிக்கு பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம். அந்த சர்வதேச மந்திரவாதிகளுடைய தாக்குதல்களுக்கு நாம் ஆளாக மாட்டோம். So when Balaam was cursing Israel, Israel didn't even know that there was a magician on the mountain trying 3 ways to curse Israel. They just lived normal lives. இந்த விளையாட்டு இஸ்ரவேலை சபிக்க வந்தபோது இப்படி ஒரு மந்திரவாதி வந்திருக்கிறான், 3 வித்தியாசமான கோணங்கள் இருந்து அவன் நம்மை கண்காணிக்கிறான், நம்மை சபிக்க விற்படுகிறான் என்பது அவங்களுக்கு தெரியவில்லை. In the same way, when we are close to Jesus, who is in our midst as our bridegroom, and when we live our life of separation and don't mingle with the nations, we won't even know the impact of these magical powers on us. அதே போல நம்முடைய மனவாளனாகிய இயேசுவோடு நெருங்கி வாழ்கிறவர்களாக இந்த உலகத்தின் சாதிகளோடு இந்த உலகத்தாரோடு கலவாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், இந்த சர்வதேச மந்திரவாதிகளுடைய தாக்கத்தை கூட நாம் உணர மாட்டோம். Now listen carefully. கவனமா கேளுங்க. Balaam knew the secret of Israel's success. பிலேயாமுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் தெரிந்தபோது, and when he realized that Balak, who gave him a lot of money, he could not do what according to the money given to him.
பாலாக்கியவனுக்கு நிறைய பணம் கொடுத்தாலும் இவன் வாங்கின கூலிக்கு ஏற்ற விதத்தில் இவனால எந்த செயலும் செய்ய முடியல அப்படின்றத அவன் அறிந்த போது he told Balak, God has commanded me to bless. I can't go against that commandment. அவன் பாலாக்கை பார்த்து சொல்லிட்டான், ஆசீர்வதிக்கு தேவன் எனக்கு கட்டளை இருக்கிறார், அந்த கட்டளைக்கு எதிராக நான் செயல்பட முடியாது. But I'll give you an idea and walk off. நான் இது ஆலோசனை தந்து நான் போயிடுவேன். Now listen carefully. கவனமா கேளு. What is the idea that Balak gave Balak? பிலேயாம் பாலாக்குக்கு கொடுத்ததான அந்த ஆலோசனை என்ன? The Bible calls it the counsel of Balak. பிலேயாமின் ஆலோசனை இது வேதம் அதை சொல்லுகிறது. It's written in the New Testament in Peter. புதிய ஏற்பாட்டிலே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார். What was the counsel? அந்த யோசனை என்ன? Balak told Balak, பிலேயாம் பாலாக்கை பார்த்து சொல்லுகிறார், these people, as long as they dwell alone, nothing will touch them. I'll give you an idea. You send your girls to their country and make them be adorned well, make them attractive, and let those boys fall in love with these girls. Let them be mixed marriages. They will lose their life of separation. And then you can invite them to your functions. They will eat things offered to idols. They will lose the separation. And after that, you don't have to do witchcraft. God Himself will walk out. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுடைய தேசத்து பெண்களை நல்லா சிங்காரித்து கவர்ச்சிகரமான ஒரு தோற்றத்தோடு அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களுடைய குமார்கள் இவங்க மேல காதல் வைக்கப்பட்டு கலப்பு திருமணங்கள் நடக்கட்டும், அவங்க வேசித்தனம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் இவங்க சம்மந்தம் கலந்ததுனால உங்களுடைய விழாக்களுக்கு அவங்க கூப்பிட்டு அவங்க வருவாங்க, நிகழ்வுகளுக்கு படைக்கப்பட்டு புசிப்பாங்க. இந்த வேறுபாட்டு ஜீவியத்தை இழந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மந்திரவாதம்லாம் செய்ய வேண்டாம், தேவனே அவங்க நடுவில் இல்லாமல் போயிடுவோம். That was the idea. இதுதான் பிலேயாம் கொடுத்த யோசனை. So imagine if we lose our separation, if you're going to mix with your friends, and if you're going to fall in love with people of other faiths, then it's going to impact your life. Magical powers will work against you. நீங்க நல்ல இது விலகிக்கோங்க. உங்களுடைய உலக நண்பர்களோடு நீங்க சேர்ந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு காதல் திருமணங்கள், விசேஷமாக மற்ற மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களோடு நீங்க காதல் வயப்பட்டு காதல் திருமணம் செஞ்சா கண்டிப்பா மந்திரவாதம் உங்களுக்கு விரோதமா செயல்படும். Immediately, I know how your crooked minds will think. Oh, for other faiths only we should not fall in love. This faith we can fall in love. இப்போ உங்களுடைய அந்த கோணலான அந்த மைண்ட் என்ன யோசிக்குதுன்னு எனக்கு புரியுது. மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அதாவது மற்ற மார்க்கக்காரோட தான் காதல் வயப்படக்கூடாது, அப்ப நம்ம சபைக்குள்ள இருக்கிற மட்டும் காதல் வயப்படலாமா? I only said that if you marry up into other things, witchcraft can work against you. I didn't say the other love marriages is okay. நானு நீங்க மற்ற மார்க்கத்தாரோடு சம்பந்தம் கலந்தா கண்டிப்பா மந்திரவாதம் படிக்கும் தான் சொன்னேன். இப்படி ஒரே சபையில காதல் வயப்பட்டால் நன்மை உண்டாகும், அதுல தீமையே கிடையாதுன்னு நான் சொல்றாரு. Seek the will of God. If God wants a life partner for you, let Him seek one. நீங்க தேவனுடைய சித்தத்தை தேடுங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுகிற அந்த நேரத்துல அவர் உங்களுக்கு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும். I told you I'm going to answer two questions. நான் 2 கேள்விகளை கேட்பேன், 2 கேள்விகளுக்கு பதில் சொல்வேன் என்று சொன்னேன். One is, what will happen at the end in the end? I give you 8 things that will happen. முதல் கேள்வி என்னவென்றால், அந்த முடிவில் இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்? அதுதான் நான் 8 காரியங்கள் நடக்கும் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். The second question is, how do we know that we as a church have arrived at this bend? இப்ப 2வது கேள்வி என்னன்னா, சபையாக நாம் இந்த வளைவுக்கு வந்துட்டோம் அப்படின்றது எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது? There is an organization called the World Economic Forum that is based in Switzerland that meets once or twice every year. World leaders and billionaires, including billionaires from our countries, some of those names you know, they all go to that summit and they make decisions. ஒரு சர்வதேச ஸ்தாபனம் இருக்கிறது, அதனுடைய தலைமையகம் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது. வருடத்தில் ஒரு முறையோ அல்லது சில முறையோ அவர்கள் கூடுகிறார்கள். உலகத்தின் பெரும் கோடீஸ்வரர்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவிலும் பெயர் சொன்னால் உங்களுக்கு தெரியும், சிலர் அதில் பங்கு வகிக்கிறார்கள். அவங்க அடிக்கடி போய் அங்கே ஆலோசிக்கிறார்கள் on how to rule the world. அவருடைய ஆலோசனையின் மைய கருத்து என்னன்னா, எப்படி நம்ம உலகத்தை ஆளுகை செய்வது. They have certain plans on changing the laws of this world. இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைக்க சில திட்டங்களை அவங்க வகுத்து வச்சிருக்கிறாங்க. It's called the Great Reset. அந்த திட்டத்துக்கு பேர் தான் Great Reset.
And the founder of this organization, the World Economic Forum, உலக பொருளாதார மன்றம் என்று அதற்கு பெயர். அதனுடைய ஸ்தாபகர் is a Swiss man. அவர் ஒரு சுவிட்சர்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். His name is Klaus Schwab. அவருடைய பேர் கிளவுஸ் ஷ்வாப். And he is about 86 years old. இப்போ எனக்கு அவருக்கு 86 வயசாயிடுச்சு. And he said, அவர் இப்படி சொன்னார், history is truly at a turning point. சரித்திரம் மெய்யாகவே ஒரு திருப்பு முனையை வந்து எட்டிவிட்டது. That means he is saying what I am saying for the church, he is saying for the world. Just like we have reached a bend, the world has reached a bend. History is truly at a turning point. சபையை குறித்து நான் சொல்கிறது போல ஒரு முடிவில் இருக்கிற நிலைமைக்கு நாம் வந்துட்டோம், ஒரு திருப்பமுனைக்கு வந்துட்டோம் நான் சொல்றேனே, அது போல உலக சரித்திரத்தை பற்றி அவர் சொல்கிறார். சரித்திரம் ஒரு திருப்பு முனையை வந்து எட்டியிருக்கிறது. That's not a normal man saying it. He is now the founder of a body that is going to rule the world. That is going to be instrumental in the coming global government. இத சொல்றது ஒரு சாதாரண ஆள் அல்ல, ஒரு உலகளாவிய ஸ்தாபனத்தினுடைய உலகத்தை ஆளுகை செய்ய திட்டம் போடுகிற ஒரு நிறுவனத்தினுடைய ஸ்தாபகராக அவர் இருக்கிறார். இனி வரக்கூடிய ஒரு உலக அரசாங்கம், அதாவது அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு அடித்தளமாக இருக்கிறதாக ஒரு நிறுவனத்தின் தலைவர் இதை சொல்கிறார். He knows what he is saying, he knows what he is doing, and when he says history is truly at a turning point, we must understand the meaning of that. அவர் வந்து என்ன சொல்றாருன்றது நல்லா தெரிஞ்சுதான் சொல்றாரு. அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றது நல்லா உணர்ந்துதான் செய்யறாங்க. அவர் வந்து சரித்திரம் ஒரு திருப்புமுனை வந்து எட்டி இருக்கிறதுன்னு சொன்னா அவங்க சொல்றது உண்மை என்பதை நம்ம விளங்கிக்கணும். In our language, what he saying is Jesus is coming soon. The Antichrist government is coming soon. நம்முடைய பாஷையில சொல்லணும்னா அவர் சொல்றது நம்முடைய பாஷையில சொன்னா இயேசு சீக்கிரம் வர போறார், அந்திகிறிஸ்து சீக்கிரம் வர போறார். So that means we have reached the bend because it's near Canaan. கானானுக்கு பக்கத்துல தான் அந்த வளைவு வந்துச்சு. அது போல இயேசுவின் வருகைக்கு பக்கத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்றது தான் அவருடைய கூற்றினுடைய கருத்தாக இருக்கிறது. We all know that the coming president of America, Donald Trump, is going to assume presidency on the 20th of January. 20 ஜனவரி அமெரிக்காவுடைய அடுத்த அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க போகிறாருன்னு நமக்கு தெரியும். 6 days from now. இன்னும் 6 நாள் தான். He said, அவர் என்ன சொல்றாரு? if Hamas does not return the Israeli hostages before January 20th, all hell will break loose in the Middle East. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 20ஆம் தேதி நான் பதவி ஏற்கிறதுக்குள்ள இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்களே, பிணையில் இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை அவரை விடுவிக்காட்டா மத்திய கிழக்கு நாடுகளில் நரகத்தை கட்டவிழ்த்து விடுவேன் என்று சொல்றார். And we know that he means what he says. அவர் சொன்னார்னா செய்வாரு அப்படின்னு நமக்கு தெரியும். So something gloomy, something dark is in the horizon in front of us as far as the world is concerned. உலகத்தை பொறுத்த மட்டும் விளிம்புல நமக்கு தெரியுது, தொடுவான எப்படி கண்ணுக்கு தெரியுதோ அது போல ஏதோ ஒரு கார் மேகம் சூழ்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். So we have reached the bend in the end. எனவே இந்த முடிவில் இருக்கிற வளைவை நாம் வந்து எட்ட போகிறோம் அல்ல வந்து எளிமை. The Bible says that the Israelites had to fight with 7 nations in Canaan and then conquer Canaan. வேதம் சொல்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை 7 ஜாதிகளோடு யுத்தம் பண்ணி கானானை சுதந்திரிக்க வேண்டியதாக இருந்தது. Today, the literal Israelites today, they are saying they are facing conflicts from 7 fronts. இன்றைக்கு எழுதியபடியா இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? 7 நாடுகளிலிருந்து எங்களுக்கு எதிர்ப்பு, அல்லது 7 கோணங்களிலிருந்து எங்களுக்கு எதிர்ப்பு. From Iraq, from Iran, from Yemen நாடு, from Hezbollah in Lebanon, லெபனான் இருக்கிற ஹெஸ்போல்லா அமைப்பு, from Syria, from Gaza, and from the West Bank. From these 7 fronts, right now they are facing battles. 7 கோணங்களிலிருந்து இப்பொழுது அவர்கள் மேல் யுத்தம் தொடுக்கப்பட்டிருக்கிறது. Just like their forefathers had to fight 7 nations. எப்படி அவர்கள் முன்பிதாக்கள் யோசுவாவின் நாட்கள் 7 ஜாதிகளை எதிர்த்து சண்டை போட்டார்களோ, the 7 nations being conquered by the ancient Israelites is literal, and the Israelites facing conflict in 7 fronts is prophetical, and we going to enter into Canaan is spiritual.
அதாவது ஆதி நாட்களில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 7 ஜாதிகளோடு போராடி அவங்களை ஜெயித்தது என்பது சரித்திரம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 7 கோணங்களிலிருந்து தாக்கப்படுவது, 7 குழுக்கள் அல்லது தேசங்கள் அவர்களை எதிராக சூழ்ந்திருப்பது என்பது தீர்க்க தரிசனம். நாம் 7 ஜாதிகளை அல்லது ஆவிகளை கீழ்ப்படுத்தி கானானை சுதந்திரிக்க போவது என்பது ஆவிக்குரிய ஒரு மண்டலத்தில் நடைபெறுகிற காரியம். Not only that, இது மாத்திரமல்ல, we can see the vibrations of mercy and judgment in the church right now. We can see the threat of God taking away his staff of beauty, the staff of balance from our church right now. அதாவது சபைக்குள்ளேயே தேவனுடைய இரக்கம் மற்றும் நியாயத்திற்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அதிர்வுகளை நம்மால் இங்க உணர முடியுது. தேவன் அப்பம் என்கிற ஆதரவு கொலை, அழகு என்கிற ஆதரவு கொலை, சகோதரத்துவம் என்ற அந்த கட்டை விலக்கி கொள்ளுகிறார் என்பதற்கான சமிக்கைகள், அறிகுறிகள் தென்படுகிறது. This is not the time to pass comments and come to decisions and join sides. This is the time to be in the presence of God. இது கமெண்ட் பாஸ் பண்ண அல்லது எந்த பக்கத்தில் சேர்றது, இது சேர்ந்து அல்லது விமர்சனம் பண்ணுகிற நேரம் அல்ல, இது தேவனோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுகிற நேரம். So for 1 hour 15 minutes we've been hearing many things. எனக்குரிய 1.25 மணி நேரமாக பல காரியங்களை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தோம். Now we're going to convert this into prayer. இப்பொழுது இதை ஜெபமாக நாம் மாற்றப் போகிறோம். God is going to do many things. தேவன் பல காரியங்களை செய்ய போகிறார். We need to sync with God. We need to join Him in those many things. நாம் அந்த பல காரியங்களை தேவனோடு இசைந்திருக்கும்படியாக அவரோடு கூட ஒத்தி இசைந்து போக வேண்டியது அவசியம். Let us close our eyes. நம்மளை மூடலாம். In a few days, all these things that we heard are going to happen. இன்னும் கொஞ்ச நாட்களில் நாம் கேள்விப்பட்ட எல்லா காரியங்களும் சம்பவிக்க போகிறது. If possible, be anonymous. உங்களால் முடிந்தால் உலகம் இருக்கலாம். God is giving this message to young people. I don't know why, but God wants your ears to listen to this important thing. வாலிபர்களாகிய உங்களுக்கு, உங்களுடைய செவிகளுக்கு எட்டுப்படியாக இந்த சூழலை தேவன் சொல்கிறார். இது ஏன் எனக்கு புரியல, ஆனா இந்த முக்கியமான காரியத்தை நீங்க விரும்பிக் கொள்ளணும், செவி சாய்க்கணும், கற்று விரும்பணும். Though you are weak, though you have struggles and failures, still God is talking to you. He says, I want to talk to you. உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கிறது, தோல்விகள் இருக்கிறது, நிலைமைகள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு, நான் உங்களோட தான் பேசுகிறேன். So let's rise up to responsibility. எனவே உத்தரவாதத்தை நிறைவேற்றும்படியாக நாம் எழும்புவோம். We are going to start by praying. நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். There's one more thing that this junction, that is this wind is going to bring about. இந்த மலையில் இன்னொரு காரியம் சம்பவிக்க போகிறது. Spiritual winds are going to blow. ஆவிக்குரிய காற்றுகள் வீச போகிறது. Adverse, negative, evil, diabolic winds are going to blow in the world. பிரதிகூலமான, பேய்த்தனமான, பொல்லாத காற்றுகள் உலகத்தின் மேல் வீச போகிறது. Injustice and sin and natural calamities and wars are going to break out in the world. அநியாயமும் பாவமும் யுத்தங்களும் இயற்கை பேரழிவுகளும் உலகத்தில் வெடித்து கிளம்ப போகிறது. Good winds are going to blow in the church. ஆனால் சபையில் நல்ல காற்றுகள் வீச போகிறது. Every human being on this planet is going to be swept off by one of these two winds. இந்த பூமி என்கிற கிரகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நல்ல காற்றுகள் அல்லது தீமையான காற்றுகள் இரண்டில் ஏதோ ஒன்றினால் அவன் அப்படியே தூக்கி வீசப்படுவான். Which wind is going to sweep you away? எந்த காற்று உங்களை வாரிக்கொண்டு போகிறது? These evil winds going to move you away to judgment and going to make you fall to the tribulation period. இந்த பொல்லாத தீமையான காற்றுகள் தேவனை விட்டு உங்களை தூரமாய் நியாயத்தீர்ப்புக்கு கொண்டு சென்று முடிவில் உபத்திரவ காலத்தில் உங்களை கொண்டு போய் விட போகிறதா? Or are the good winds going to drive you into a revival, which will in turn drive you into the coming of the Lord? இல்லாவிட்டால் இந்த நல்ல காற்றுகள் உங்களை எழுப்புதலுக்கு நேராக கொண்டு போய் அதன் மூலமாக கர்த்தருடைய மகிமைக்கு நீங்கள் கொண்டு செல்லப்பட போகிறீர்களா? If you want the good winds to sweep over your life, to sweep over your hearts, to sweep over your family and over your church, உங்களுடைய இருதயங்கள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சபையின் மேல் நல்ல காற்றுகள் வீசி அது உங்களை வாரிக்கொண்டு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் now start praying. இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Lift up your voice and start praying. உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். God is going to listen to the words of your prayer. தேவன் உங்களுடைய ஜெபத்தின் வார்த்தைகளை கவனித்து கேட்க இருக்கிறார். And those winds are going to blow right now. இப்பொழுதே அந்த காற்றுகள் வீச போகிறது. ஆகையால் தயவு செய்து நீங்கள் பொறுப்பில்லாதவர்களாக இருக்காதீங்க. Therefore don't be irresponsible. ஆண்டவர் உங்களை நேசிச்சு எத்தனை பேருக்கு கேட்காததை உங்களுக்கு கேட்கும்படியாக திரும்ப
திரும்பவும் சொல்லுகிறார். God has loved you so much that He is making you listen time and again to things that many people have not been able to listen to. இந்த உலகம் உன்னை இழுக்க விடாதே. Don't allow this world to pull you. பாவம் உன்னை இழுக்க விடாதே. Don't allow sin to pull you. நீ வீட்டுக்கு போனா உனக்கு போராட்டம் பெருகுகிறது. When you go back home, conflicts increase. நீ காலேஜுக்கு போனா வேலைக்கு போனா உனக்கு போராட்டம் பெருகுகிறது. When you go to college and when you go to work, your conflicts increase. ஆனால் இங்கே உனக்கு போராட்டம் இல்லை. But now here there is no conflict. உனக்கு ஜெபிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை கர்த்தர் தந்திருக்கிறார். God has given a good ambience for you to pray. அங்கே நீ மௌனமா இருக்காதே. Don't be silent. உனக்கு இறக்க வேண்டும் என்றால் இப்போது நீ ஜெபி. If you want mercy, pray now. அந்த நல்ல காற்றுகள் வீட்டுக்கு வீச வேண்டும் என்றால் இப்போது நீ ஜெபி. If you want those good winds to blow over your lives and your family, pray now. இந்த வானவர் கூட்டத்தில் இந்த நல்ல காற்றுகள் வீச வேண்டும் என்றால் இப்போது நீ ஜெபி. If you want that good winds to blow upon you in this youth meeting, pray now. ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். God has started to pray. உங்களுக்கு வார்த்தைகள் எடுத்து சொன்ன உங்களை தூண்டிவிட ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். The Holy Spirit is in you in order to give you words to pray, in order to urge you with words to pray. உங்கள் வாயில் உச்சரிக்கிறதை தூதர்கள் எழுதி பரலோகத்திற்கு கொண்டு போவார். What you pronounce with your mouth and is being written down by the angels, and they are going to carry it to heaven. Lift up your voice and pray. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிற கண்களை மூடிக்காதே. I want to say one thing, close your eyes and listen. ஒரு 7 அல்லது 8 வருடங்களுக்கு முன்பாக Maybe 7 or 8 years ago, ட்ரம்ப் முதல் முறை ஆட்சியில் இருக்கும்போது when Trump was in presidency for the first time, அவருடைய வைஸ் பிரசிடென்ட் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக his vice president was a saved Christian, அவருடைய ஒரு பிரதிநிதி சென்னைக்கு வந்தார். and his representative, one of his representatives, came to Chennai. அவர் அணுகினதான ஒரு சகோதரர் என்னிடத்தில் வந்தார். And a brother who approached him came to me. ட்ரம்ப் கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய ஏதாவது இருக்கா இந்தியாவை பற்றி, இந்தியா சார்பாக? And on behalf of India, we want to say something about India to Trump. நான் அந்த சகோதரத்தை சொல்லுகிறேன். அந்த சகோதரர் வைஸ் பிரசிடென்ட் சொல்லுவார். வைஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட சொல்லுவார். And I was supposed to say this to this brother who met me. This brother was supposed to say this to this representative of the vice president, and the representative will tell it to the vice president, and the vice president will pass it on to the president. எங்கேயோ இருக்கிற நான் ட்ரம்போடு இன்டைரக்டாக தொடர்பு கொள்ள முடியும் என்றால் இது பெருசல்ல. ஆனா இங்க இருக்கிற நீங்கள் நேரடியாக ராஜாக்கிட்ட பேசுறீங்களே, இதுதான் பெரிய விஷயம். I who am in some corner of this world, if directly or indirectly I am able to contact Trump, that is not a great thing. But you who are here, if you are able to communicate directly with the King of Kings and Lord of Lords, this is the greatest thing. நீங்கள் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை நீங்கள் சீரியஸா எடுத்து சீரியஸா எடுப்பீர்கள் என்றால் உங்கள் கர்த்தரும் உங்களுடைய வார்த்தைகளை சீரியஸா எடுத்து அது சீரியஸான பதில் அளிப்பார். If you take these things which are being taught to you seriously, if you will pray seriously, the Lord will also take your prayer seriously and will give you a serious answer. நம்முடைய சபையில் யாரும் நியாயத்தில் படையக்கூடாது. Nobody in our church must be judged. இந்த ஊழியக்காரர் நியாயத்தில் படையக்கூடாது. Our servant of God must be judged. இந்த விசுவாசி நியாயத்தில் படையக்கூடாது. No believer must be judged. இந்த வாலிபர்கள் நியாயத்தில் படையக்கூடாது. No youngster must be judged. இதற்காக திறப்பில் இருக்க கர்த்தர் உண்மையிலான கூப்பிட்டு வந்திருக்கிறார். God has invited you to stand in the gap for His family.
மாட்டாதீர்கள்